ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மருத்துவ அலட்சியத்தால் எனது குழந்தை இறந்தது. வவுனியா மருத்துவமனைக்கு எதிராக தந்தை ஒருவர் போலீசில் முறைப்பாடு. வவுனியா மருத்துவமனையில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட தனது மனைவிக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படாததால் தனது குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து தந்தை ஒருவர் போலீசில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இது தொடர்பில் உயிரிழந்த சிசுவின் தந்தை தெரிவித்ததாவது: வவுனியா செட்டிக்குளம் பிரமணாளம்குளம் பகுதியில் வசிக்கும் நான் எனது மனைவியை பிரசவத்துக்காக கடந்த 17ஆம் தேதி வவுனியா மருத்துவமனையின் 7ஆம் விடுதியில் அனுமதித்திருந்தேன். மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவரது பன்னீர் குடம் உடைந்துள்ளது. இதனை தாங்க முடியாத எனது மனைவி அங்குள்ள தாதி ஒருவருக்கு விடயத்தினை தெரிவித்திருந்தார். கடமையில் இருந்த மருத்துவருக்கு விடயம் தெரியப்படுத்தப்பட்ட போது அந்த மருத்துவர் தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். பின்னர் வலிக்குரிய மருந்தினை மனைவிக்கு கொடுத்துவிட்டு உறங்குமாறு தெரிவித்துள்ளனர். மறுநாள் மருத்துவமனைக்கு வந்த மருத்துவ அதிகாரி ஒருவர் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுத்திருக்கலாம் தானே என்று முதல் நாள் கடமையில் இருந்த மருத்துவரை கடிந்து கொண்டார். அன்று மாலை 5 மணியளவில் மனைவியை சிகிச்சை கூடத்துக்கு அழைத்து சென்றனர். பல மணி நேரமாகியும் அவர் வெளியில் வரவில்லை. இதற்குள் 7ஆம் விடுதியில் குளிரூட்டி இயங்கவில்லை என தெரிவித்து 5ஆம் விடுதிக்கு எனது மனைவியை மாற்றியுள்ளனர். பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எனது குழந்தையை அனுமதித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து நேற்றிரவு குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். எனவே மருத்துவர்களின் அசமந்த போக்கால் எனது மனைவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு நீதி கிடைக்காமல் நான் சிசுவின் சடலத்தை பொறுப்பெடுக்க மாட்டேன் என்றார். இது தொடர்பாக வவுனியா மருத்துவமனையின் பணிப்பாளர் சுகுணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது உள்ளக விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குழந்தையின் பெற்றோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் வவுனியா மருத்துவமனையில் மருத்துவரின் கவனஈனத்தால் உயிரிழந்ததாக சொல்லப்படும் குழந்தைக்கு நீதி கோரி மருத்துவமனைக்கு முன்பாக நேற்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது: குழந்தையின் தாய் வலிதாங்க முடியாமல் பல மணி நேரம் கதறிக்கொண்டிருந்தார். அப்போதும் கூட அவருக்கு உரிய மருத்துவ கவனிப்பு வழங்கப்படவில்லை. இவர்களை நம்பி எவ்வாறு மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியும்? இந்த சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணை இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளனர். எனினும் மருத்துவமனையின் உள்ளக விசாரணையில் எமக்கு நம்பிக்கை இல்லை. எனவே சுகாதார அமைச்சின் ஊடாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு இதற்கு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றனர். நேற்று மாலை சிசுவின் சடலத்தை பார்வையிட்ட நீதவான் உடற்கூற்று பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சில தரப்பினரிடம் இருந்து பப்ரல் அமைப்பு கப்பம் பெற்றதா? ரொசான் ரணசிங்க கேள்வி. நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டிய தேர்தலை ஊக்குவிக்க வேண்டிய பப்ரல் அமைப்பு ஒரு தரப்பினரிடம் இருந்து கப்பம் பெற்றுவிட்டதா என்று எண்ண தோன்றுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் 6 வேட்பாளர்களை முதன்மைப்படுத்தி நேரடி விவாதங்களை நடத்த பப்ரல் அமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையிலேயே குறிப்பிட்ட சிலரிடம் இருந்து பப்ரல் லஞ்சம் பெற்றதா என்று ரொசான் ரணசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமாகவும் நீதியானதாகவும் இடம்பெறுகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. தேர்தல்கள் ஆணைக்குழுவே முதலில் அநீதியை இழைக்கின்றது. சில வேட்பாளர்களுக்காக அவர்களின் உதவியாளர்களை அழைத்து வர தனியான இடம் ஒதுக்கியுள்ளது. 39 வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கையில் 4 வேட்பாளர்களுக்காக மட்டும் தனி இடம் ஒதுக்குவது அவர்களுக்கான ஊக்குவிப்பாகவே அமைகின்றது. இது தேர்தல்கள் சட்டத்துக்கு சாதகமானதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநாவை எதிர்கொள்ள இலங்கை அரசு வியூகம். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கலந்துரையாடல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை எதிர்கொள்வது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இன்று சிறப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெறும் இந்த கலந்துரையாடலை வெளிவார அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளது. அரசு அதிகாரிகள், ராஜதந்திரிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அரசாங்கம் இறுதிப் போரின் போது இடம்பெற்ற போர் குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை
தன்னுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்காக 2022ஆம் ஆண்டு 2 வருட கால அவகாசத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியிருந்தது. இந்த அவகாசம் இந்த மாதத்துடன் முடிவடைகின்றது. இதனால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கத்தின் மீது பல்வேறுபட்ட நெருக்குவாரங்கள் ஐநாவால் பிரயோகிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரை எதிர்கொள்வது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இன்று சிறப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது. காணாமல் போனோர் விவகாரங்களில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள OMB அலுவலகம் கண்துடைப்பு நாடகம் என தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக விமர்சித்து வரும் பின்னணியில் அந்த அலுவலகத்தால் அண்மை காலமாக வடக்கு மற்றும் கிழக்கில் பிரதேச செயலக ரீதியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 24ஆம் தேதி வரை வடக்கில் மழை, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்று வேக மாறுபாடு காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை மழையுடனான காலநிலை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதிபராஜா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். குளிரான வானிலை நிலவும் அதேவேளை மிதமான வேகத்துடன் கூடிய காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மீட்பர் ரணில் அல்லர் இந்தியாவே மனோ கணேசன் முழக்கம். 400 கோடி அமெரிக்க டாலர் தொடர் கடன் நிதியுதவியை இந்திய அரசு தந்ததால் தான் பெட்ரோல், உணவு, எரிவாயு, மருந்து வரிசைகள், மின்வெட்டுக்கள், உரத்தட்டுப்பாடு ஆகியவற்றில் இருந்து எமது நாடு காப்பாற்றப்பட்டது. இந்த உண்மையை மறைத்து ரணில் விக்ரமசிங்கே நரித்தனமாக அரசியல் பேசி வருகிறார். இவ்வாறு மாவனல்ல, ருவன்பெல்ல ஆகிய இடங்களில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பரப்புரை கூட்டங்களில் உரையாற்றிய போது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கு இந்திய அரசின் தொடர் கடன் நிதியுதவி வழங்க வேண்டும் என இந்திய அரசு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்தது. இவை ரணில் ஆட்சிக்கு வர முன்னர் தீர்மானிக்கப்பட்டவை. இந்த உதவிகள் இந்திய அரசு இலங்கை மக்களுக்கு இலங்கை நாட்டுக்கு வழங்கிய பெரும் உதவிகளாகும். ரணில் பதவிக்கு வந்து சுயமுயற்சியால் இவற்றை கொண்டு வரவில்லை. இதுதான் உண்மை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சகல மதங்களுக்கும் உரிய இடம் வழங்குவோம், அன்றகுமார உறுதி. எமது ஆட்சியில் மதங்களுக்கு உரிய இடம் வழங்கப்படும், மத சுதந்திரம் உரிய முறையில் பேணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்றகுமார நாயக்க தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் கருத்துரைத்துள்ள அவர், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மத நல்லடக்கம், மதங்களுக்கு இடையிலான சுதந்திரம் என்பன உரிய முறையில் பேணப்படும். அதேவேளை பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். நாட்டில் அனைத்தின மக்களும் ஒற்றுமையாக வாழும் சூழல் உருவாக்கப்படும் என்றார். முஸ்லிம் மத தலைவர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அன்றகுமார் நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ராமர் பாலம் அமைந்தால் அது தமிழர்களுக்கு பலம், தடுத்து நிறுத்த பிக்குகள் முயற்சி. இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் பாலம் அமைப்பதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் பௌத்த துறவிகள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ராமர் பாலம் அமைக்கப்படுமாக இருந்தால் அது இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் போதை வஸ்து கடத்தல்கள் அதிகரிக்கும் என்பதான குற்றச்சாட்டுக்களை பௌத்த பிக்குகள் முன்வைத்துள்ளனர். மேற்படி குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்தாலும் ராமர் பாலம் அமைக்கப்படுமாயின் அது ஈழத்தமிழர்களுக்கு பெரும் பலமாக அமைந்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காகவே ராமர் பாலத்தை பௌத்த பிக்குகள் எதிர்ப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதேவேளை இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் பாலம் இரு நாடுகளின் ஒத்துழைப்புடனேயே இடம்பெறும் என்று இது ஒரு நீண்டகால திட்டம் என்றும் ஓரிரு வருடங்களுக்குள் அதை நிறைவு செய்ய முடியாதென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தது 5-6 ஆண்டுகள் நீடிக்கலாம் எனவும் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உள்ளூராட்சி தேர்தல் உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை
திட்டமிட்டபடி மார்ச் 9, 2023 அன்று நடத்த தவறியமை குறித்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்களின் தீர்ப்பு இன்று காலை 5 அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு மூலம் அறிவிக்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி நிதி ஒதுக்கப்படாமையினால் தேர்தல் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிறி டெலோ அணியினர் ஜனாதிபதியுடன் இன்று சந்திப்பு, புலட் லிங்கநாதனும் இணைந்தார். தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகமான புலட் அமைப்பின் முக்கியஸ்தரும் முன்னாள் வவுனியா நகரசபை தலைவருமான மாநசபை உறுப்பினராகவும் இருந்த லிங்கநாதன் நேற்று சிறி டெலோ அணியினருடன் இணைந்து ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சிறி டெலோ கட்சியின் செயலாளர் நாயகம் உதயராசா உட்பட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசாங்க ஊழியர்களுக்கு ஒருபோதும் இல்லாத சம்பள அதிகரிப்பு, பாராளுமன்றில் அமைச்சர் பந்துல உரை. நாட்டின் வரலாற்றில் இதுவரை காலமும் இல்லாத வகையில் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளது என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கலால் வரிச்சட்டம் மற்றும் கொழும்பு துறைமுகம் நகரம் தொடர்பான சட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற வகையில் சர்வதேச நாணயத்துடன் மேற்கொண்டுள்ள இணக்கப்பாட்டுக்கு அமைய மேற்படி வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகின்றது. சம்பள முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அனைத்து அரசாங்க சேவைக்கும் நன்மை கிட்டும் வகையில் தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளர் எமது வரலாற்று கடமை, முன்னாள் போராளி காக்காண்ணை வேண்டுகோள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிட வேண்டிய அவசியம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் வரலாற்று கடமையாக எண்ணி பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் போராளி காக்காண்ணை என அறியப்பட்ட முத்துக்குமார் மனோகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று புதன்கிழமை ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என போதுமான அளவு விடயங்கள் மக்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக ஆற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பாக சிலவற்றை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இறுக்கமாக பற்றி கொண்டதால் மாவீரரான எமது செல்வங்களின் குடும்பத்தினரும் முன்னாள் போராளிகள் குடும்பத்தினரும் எப்போதும் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு உறுதுணையாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனின் சின்னமான சங்குக்கு வாக்களிக்க தவறாதீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலும் சஜித்தும் பிரிந்ததால் தமிழ் வாக்குகளுக்கு பாதிப்பு, யாரை ஆதரிப்பதென தெரியாத நிலை என்கிறார் சஜித் அணியிலிருந்து வெளியேறும் தலதா அத்துக்கோரல. தமிழ் மக்களின் அபிமானம் பெற்ற தலைவர்களான ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசும் இம்முறை பிரிந்து நின்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதனால் இந்த முறை தமிழ் மக்கள் ரணிலுக்கு வாக்களிப்பதா சஜித்துக்கு வாக்களிப்பதா என்ற நெருக்கடிக்கும் குழப்பத்துக்கும் ஆளாகியுள்ளனர். இது தொடர்பில் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பின்னர் தெரிந்து கொள்ள முடியும் என தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் அறிவிப்பை விடுத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட எம்பியும் முன்னாள் நீதியமைச்சருமான சட்டத்தரணி தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய நிலையில் நீண்ட விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததோடு அதற்கான காரணங்களை பட்டியலிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் பேசுகையில், 2005 ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தோல்வியடைய பிரதான காரணமாக தமிழ் மக்கள் வாக்களிக்காமையே இருந்தது. ராஜபக்சவினரின் சதி நடவடிக்கைக்குள் சிக்குண்டு வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிப்பு பகிஷ்கரிப்புக்கு ஆளாகினர். அன்று அவர்கள் வழமை போன்று வாக்களித்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்திருப்பார்.
அதனால் அன்று அவர்கள் விட்ட தவறை திருத்திக் கொள்வார்கள் என்பது உறுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் 8232 அரச ஊழியர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுவார்கள். ஜாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் 8232 அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஜாழ் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் அமல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் புதன்கிழமை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்களின் வாக்களிக்கும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலாக இடம்பெறுவதற்கு தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்களுடன் இணைந்து கிராம சேவையாளர்களின் பங்கும் அவசியமானதாகும். கிராம சேவையாளர்கள் தங்கள் பிரதேசங்களில் வாக்காளர்கள் சிரமப்படாமல் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கும் கிராம சேவையாளர்களின் பங்களிப்பு அத்தியாவசியமானதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியது பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. மொட்டை கைவிட்டு சென்றவர்கள் மீண்டும் எங்களிடமே வந்தாக வேண்டும். ஆனால் மக்கள் அவர்களை வேண்டாம் என்று கூறினால் அவர்கள் எங்களுக்கும் வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அன்றாபுரத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் முதலாவது பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது மஹிந்த ராஜபக்ச கூறுகையில், ரஜரட்ட மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. எங்கள் வெற்றிகளின் ஆரம்பத்தை இங்கிருந்தே தொடங்கியுள்ளோம். இங்குள்ள மக்களுக்கென கொள்கைகள் உள்ளன. அவற்றை எவரும் காட்டி கொடுக்க மாட்டார்கள். இந்த மக்களுக்காக நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை விட்டு போனவர்கள் எப்போதாவது மீண்டும் எங்களை தேடி வருவார்கள் என்று நம்புகின்றோம். ஆனால் போனவர்கள் மக்களுக்கு வேண்டாம் என்றால் அவர்கள் எங்களுக்கும் வேண்டாம். அவர்கள் மக்கள் இருக்கும் இடத்தை தேடி வருவார்கள். மக்கள் எங்களிடம் நாட்டை பிரிக்க இடமளிக்க வேண்டாம் என்றே கேட்டனர். ஆனால் சஜித் பிரேமதாசவின் தந்தை விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார். எவ்வாறாயினும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு நிம்மதியை பெற்றுக் கொடுத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் வந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.